சனிக்கிழமை அதுமா பண்டிகை நாள் வர கடைக்கும் லீவ் விட்டாச்சு. சாயங்காலம் நேரமா அப்படியே போர் அடிச்சதுன்னு வண்டி எடுத்துட்டு சுத்திட்டு இருந்தான். அப்ப நம்ம மேட்டுப்பாளையத்துல மீனாட்சியில இருந்து பஸ் ஸ்டாண்ட் போகும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த கடையை நான் பார்த்துட்டு போயிட்டு இருப்பேன். எப்பயாவது போகணும்னு நினைப்பேன், டைம் கிடைக்காது. சரி எனக்கு டைம் கிடைச்சது, போலாம் என்னதான் இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லி அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போனேன். உள்ள சூப்பரா நீட்டா கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே நான் கடையை வீடியோ எடுத்துட்டு இருந்தா அப்ப அந்த ஓனர் வந்துட்டு, என்னப்பா கடையை வீடியோ எல்லாம் எடுக்கிறா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இல்ல நான் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேப்பா எடுத்துக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தாரு. சரி ஓகே கடைக்கு வந்தாச்சு, ஐஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வெரைட்டியா நிறைய வச்சிருந்தாங்க. அதுல அந்த டிலைட் பிரீமியம் மில்க் தான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டா எப்பப்பா நல்லா இருக்கு, அட சூப்பரா இருக்குங்க. அப்புறம் அந்த 10 ரூபாய் ஐஸ் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஓகே 10 ரூபாய்க்கு என்ன இருக்குமோ அது அதுல இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன டிஃபரெண்டா இருக்குன்னு கேட்டா கோன் ஐஸ் இருக்குன்னாங்க. அதையும் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். வர்த்து வருமா, அதுவும் டாப் நாச்சா இருந்துச்சு. அப்படியே நம்ம ஊர்ல ஃபங்க்ஷன் மூட்ல நல்லா நறுக்குன்னு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே சறுக்குன்னு இந்த கடைக்கு வந்து ஒரு ஐஸ் அடிச்சோன்னா அப்படியே ஜம்முன்னு இருக்கும். பல்லு வலிக்க சாப்பிட்டேன். ஆனாலும் 90 ரூபா தான் ஆச்சு. ரீசனபிள் ரேட்டு தான்ப்பா. ஐஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நைட் ஒரு 11:30 மணிக்கு எங்க அங்கிள் கூட கோத்தகிரி ரோட்ல இருக்கிற பேக்கரியில டீ குடிக்கலான்னு போனேன். ஆக்சுவலா நம்ம ஊர்ல இந்த நைட் டைம்ல இந்த ஊட்டி கோத்தகிரி ரோட்ல எல்லாம் சுத்துறது ஒரு வைபான விஷயம் இல்ல, அதே போல டேஞ்சரஸான விஷயமும் தான். ஏன்னா விலங்குகள் நடமாடும் இடம். அந்த பேக்கரியில போய் நல்ல வைபோட சுட்ட 2 லெமன் டீ அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜீவன் பசியோட எங்களை பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு பன்னு வாங்கி போட்டு அது சாப்பிட்டு முடிச்ச உடனே நாங்களும் டீ குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டோம். இன்னைக்கு ஈவினிங் நல்லா தான் போச்சு.